நல்லா ஊறுன ஒரு கப் உளுத்த பருப்பு எடுத்துக்கலாம். அரைக்கீரையை இந்த மாதிரி நல்லா பொரி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. நைஸா அரிக்காம கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி டைட்டா அரைச்சிக்கோங்க. இதுல கொஞ்சம் ஜிஞ்சரும் கிரீன் சில்லியும் போட்டுக்கலாம். இதுல நம்ம கட் பண்ணி வச்ச கீரையும் போட்டுடலாம். 2 ஸ்பூன் ரைஸ் பவுடர் போட்டுக்கலாம், நல்லா கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு. ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா டாடா கூட போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா ரெடி. இந்த மண்டை இலையை தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம். கரை தட்டி போகிறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கை நல்லா தண்ணியில் நெளிச்சிட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி ஆயிலை மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மாதிரி எல்லா வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வரை ஆஃப் டன்ல எடுத்துக்கலாம். நம்ம ஆஃப் டன் பண்ணி வச்சுட்டு இப்போ ஃபுல் டைம் பண்ணிடலாம். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல 2 பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பிளேட்டிங்க்கு ஒரு பவுல்ல மண்டை இலை போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட காஞ்சிபுரம் ஸ்பெஷல் சக்கரை ஓட்டுற ஒரு கீரை வர ரெடி ஆயிடுச்சு. வாங்க.